வணக்கம். நான் உங்ககிட்ட இப்ப நான் தினகரனா 2026 எலெக்ஷன்ல 234 தொகுதியிலையும் திமுக இல்ல திமுக கூட்டணி கட்சியோட தொண்டர்கள் வந்தாங்கன்னா எந்த ஒரு கலவரத்திலும் ஈடுபடாதீங்க. இவ்வளவு நேர்மையான கட்சி. கேள்வி மட்டும் கேளுங்க, 4 வருஷம் எந்த சைடு போயிருந்தீங்க அப்படின்னு கேளுங்க. அதை மட்டும் கேட்டீங்கன்னா துண்டக்கானம் துணியக்கானம் கோமணத்தை அவுட்டு போட்டு ஓடுவாங்க பாருங்க. எந்த ஒரு மேரத்தான்ல எந்த ஒரு ரேஸே ஓட மாட்டாங்க, அந்த மாதிரி ஓடுவானுங்க. தொகுதியோட கேண்டிடேட் 4 வருஷம் எங்கப்பா போய் ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, துண்டக்கான துணியக்கான கட்சிக்கு கோணத்தை அவுட்டு போட்டு ஓடுவானுங்க. ஆல்ரெடி நம்ம செல்வ பெருந்தகை, நம்ம பித்தளை தமிழ் செல்வன், நாய் சேவர் இவங்கெல்லாம் கேள்வி கேட்டதுக்கு ஓடி போயிட்டானுங்க. இந்த நாய் சேவர் கேளுவானுங்க பேசுறான், நம்ம அப்போ சொல்றாரு கஞ்சா தெரியலன்னு. அதே மாதிரி நம்ம கூட்டணி கட்சியில இருந்த ஒரு பெரிய ஆளு யாரம்மா, எக்ஸ் பைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் கேள்வி கேட்கிறாரு பத்திரிகை நண்பர், என்னங்கிற மாதிரி வெக்கமே இல்ல. ஏன்னா இவங்க இருக்கிறது திமுக ஒட்ட நடிக்கிறாருங்க, அதனால தெரியும். அதனாலதான் அவர் பேசல. ஏன்னா அவனுக்கு காலை தூக்கிட்டு திமுக தலைவனை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்கல்ல. திமுக அடிமட்ட தொண்டனை பார்த்து கூட ஒட்டுமொத்த தமிழ்நாடே பயப்படும். ஏன்னா இவங்க அராஜகத்தின் உச்சம். குடும்பத்தை கருவ இருக்கிற திறமை திமுக காரனுக்கு மட்டும்தான் இருக்கு. அது தெரிய மக்களுக்கு. இவனுக்கு வேணுமுக இருக்கல. அறிஞர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், நீங்க வேணுமுக இருக்கிறடா, வேற வழி இல்லாம மாற்று கட்சி இல்லாம உட்கார வச்சோம். நான் சிஎம் திட்டல, ஒரு துணை சிஎம் திட்டல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிஞர் தினமா நீதிமன்றத்தை தீர்ப்பளிச்சிருக்காங்க. சோசியல் மீடியால உங்களை அவமதிக்கிறவங்க பேசிட்டாங்கன்னா அவமதிப்பு வழக்கு போடுங்க, அரெஸ்ட் பண்ணாதீங்க. அறிக்கையோட ஜென்மங்களா காது கேட்குதா இல்லையா? என்ன இந்த வீடியோ இன்னொரு வீடியோ போறோம் பாருங்க, சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. மக்கள் விடியல் ஆட்சின்றீங்க. இது விடியல் ஆட்சியா இல்ல? இது விடியல் ஆட்சியா? 10,000 பேருக்கு சோறாக்கி போட்டல, என் மனசு எப்படி வேதனை இருக்கும்? 55 பேர் வேலை பார்த்தாங்களா, அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்? இது விடியல் ஆட்சியா? அந்த மனுஷன் ஓபன் பண்ணி வச்சார்ல, அந்த மனுஷனுக்கு தெரியாதா? நீங்க கேளுங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் போய் 3 நாள் ஆச்சு. நேத்து சாயந்தரம் குற்ற மலையில நானும் என் பொண்டாட்டியும் காலில் விழுந்து கேட்டோம், நீ போடா அடிப்பேன், நான் திமுக உனக்கு குன்றுவேன், உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கடான்றாங்க. கட்டி வச்சு அடிப்போம்ன்றாங்க. அதுக்கான வீடியோ முதற்கொண்டு என்கிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு. என்னை கேவலப்படுத்துறாங்க, என் ஜாதியை பத்தி பேசுறாங்க, பல்ல பேலை அப்படின்னு வைக்கிறாங்க, என்னை அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. இது அந்த தெருவுக்கே தெரியும். 3வது படிக்கிற அந்த தெருவுல அந்த 3வது படிக்கிற ஒரு பையன் கூப்பிட்டு சொல்றான், அண்ணே இவனை நம்பி வந்துட்டேனேன். ஆனா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சு 4 மணிக்கு பந்தி பாத்திரம் கழுவி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், நீ இன்ன ஜாதிடா, உனக்கு நான் பணம் தர மாட்டேன்டா, உன்னை நம்பி நான் தெரியாம கொடுத்துட்டேன்டான்றாங்க. ஜாதியை பார்த்தா நீங்க சோறு சாப்பிடுறீங்க? விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ அரிசி வாங்கி திங்கிற? என்ன விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ பருப்பு வாங்கி திங்கிற? 55 பேரும் நீ உனக்கு முஸ்லிம் பெட்டிக்காரே, நீ உன் திமுறை காட்டுற. அந்த ஒச்சுப்பால்ட்ட நேராக கேட்கிறேன், அந்த திமுறை காட்டுற, உன் கட்சி பவரை காட்டுற. ஒரு பாமர மக்கள் இன்னைக்கு நான் தூக்க மாட்டு தொங்கிட்டேன்னா நீ என்ன செய்ய போற?